ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகுது. மார்னிங் விலாக் எடுக்கணும்னு நினச்சேன், முடியலை. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப 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 பிஸியாக போச்சு மார்னிங்கில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே பாப்பாவுக்கு. ரியாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே, ரிஷிகாவுக்கும் ஸ்போர்ட்ஸ் டே தான் இன்றைக்கி. 2 பேருக்கும் ஆஃப் டே ஸ்கூல். அதனால் என்ன பண்ணுறது, பாப்பா வந்து காம்படிஷனில் இருக்காங்க ரியா. அதனால் காலையில் எழுந்தணும். ஒயிட் டிஷர்ட்லாம் நேற்றே கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க ஸ்கூல்லே. அதனால் டக்கு டக்கு டக்குன்னு காலைல எழுந்து செம்ம மழைங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய உங்கள் சைட்லலாம் மழை நேற்று வந்திருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மழை வரும் அப்படின்னு ஒரு இதுவே இல்லை. அதனால தான் நான் துணியெலாம் நல்லா காய வச்சேன் நைட்டில். என்ன வெறும் யூனிஃபார்ம் வரைக்கும் காய வச்சுருப்பேன். நல்ல மழைங்க, இடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த மாதிரி இடி மின்னல் சொல்லிட்டு மழை நிறையவே வந்துச்சு. கரண்ட்டு போகும் பார்த்தேன், ஒரு 8 o'clock அந்த மாதிரி போயிட்டு வந்துடுச்சு. நல்ல வேலை. ஆனால் இடி பயங்கரமாக அடிச்சிருந்துச்சு. காலையில் பார்த்தா மழையாக வந்துச்சு. அந்த மாதிரி சுள்ளுன்னு வெயில் காயுது, அந்த மாதிரி இருக்குது. காலையில் நல்ல வெயில் வருது. அப்படியே கிளைமேட்டு 2:30 மேலே அப்படியே மாறுது. நேற்றெல்லாம் மழை வரும்னு நினைக்கவே இல்லை, பார்த்தா மழை வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து அந்த மழை தண்ணியெல்லாம் எங்கள் போட்டிக்குள்ளே நிறையவே இருந்துச்சா, அதெல்லாம் நல்லா பெருக்கிட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. அதனால் கோலம்லாம் நல்லா சூப்பராக போட்டுட்டு செம்மீன்லாம் இழுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலம் தான் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பிளாக் காஃபி நான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டேன். இப்போ என்னன்னு சொல்கிற பாருங்கள், இன்னும் நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கலான்னு பார்த்தேன், இருக்க தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் இருக்கலாம். ஏன்னா குட்டி பையன் வந்த பிறகு நான் ஃபாஸ்டிங்ன்றதே இல்லை. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பசி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் வெயிட் லாஸில் இருக்கோம்ல, ஆனால் ப்ராப்பராக நைட்டில் வந்து 12 o'clockலேருந்தே எனக்கு வந்து ஓவராக வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வெயிட்டும் செக் பண்ணல, என்ன வெயிட் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ப்ராப்பராக வந்து மார்னிங்லேருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுவேன். ஏன்னா வந்து நாளைக்கு ஸ்கூல் போகணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. ரியா தான் அவங்க கிளாஸில் ஃபஸ்ட்டு. 3 months அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க. ரிஷிகாவும் ஃபஸ்ட்டு தான் வராங்க. ரியா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க. இப்போ வந்து ரிஷிகா வந்து ஸ்போர்ட்ஸில் எதுலையுமே அவளை பார்ட்டிசிபேட் பண்ணல. அதனால் வந்து அவங்க லீவ் போட்டாங்க. இருந்தாலுமே அக்கா பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கூட இப்போ ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. வெஜிடபிள் ரைஸ் கேட்டிருந்தாங்க, குக்கரில் செஞ்சு ரைத்தா கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து பட்டரை டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ப்ரெட் ஆம்லேட் கேட்குறாங்க. அது வந்து ஸ்நாக்ஸு கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அவளுடைய ஃபேவரட் சொல்லலாம். நம்மளுக்கும் சிம்பிளாக அது வேலை முடிஞ்சிடும். சரி, ரொம்ப நாள் கழித்து கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க டேடியே பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் நான் வந்து வெஜிடபிள் ரைஸும் ரைத்தாவை கொடுத்துட்டேன். 2 பேருக்குமே ஹேர் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அவங்க டேடி எல்லாம் குளிச்சுட்டாங்க. குட்டி பையனும் குளிச்சுட்டும் இப்போ யானை வந்து ஆடிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் மட்டும்தாங்க இன்னும் வந்து குளிக்கலை, ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அதுதான் காலையிலேருந்து எனக்கு பசியும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருக்குது. வீடெல்லாம் பெருக்கிட்டு துவைச்ச துணியெல்லாம் பண்ணிக்கணும். வெளியே நேற்று மழையில் நனைஞ்சிச்சு துணியெலாம். அதை நல்லா காஞ்சிச்சுன்னா ஒரு முறை மறுபடியும் துவைச்சி காய வைக்கணும். ஏன்னா மழை தண்ணி நனைஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியல. கம்ஃபர்ட்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலுமே எனக்கு அந்த மாதிரி துவைச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஈவினிங்கில் ரொம்பவே மழை வருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்னா ஈவினிங்கில் தான் ஸ்கூல் விட்டு வராங்க பசங்களாம். யூனிஃபார்மில் நம்ம என்ன தான் காய வச்சாலும் ஒரு மாதிரி குளிர் ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மழை காலம் சீக்கிரமாக போடும். டேயில் வந்தால் சூப்பராக இருக்கும்ல, நம்ம வீட்டில் இருக்கோம். மதிய டைம்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நைட்டில் வருது, டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இவனை தூங்க வச்சுட்டு நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிகர்காய் போட்டு நான் தான் அரைச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டு விலாகில் சொல்லியிருப்பேன். அதை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே 12 ஆகிடும். அப்படி லஞ்ச் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து மோர் எடுக்க போகிறேன். ஒரு சொம்பு அளவுக்கு மோர் எடுத்துக்கிட்டு ரைத்தா கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டு மோர் குடிச்சிடுவேன். அவ்வளோதான். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். தண்ணியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டே தான் எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. குட்டி பையன் அழுதுகிட்டே இருந்தானா, அவனுக்கு தூக்கம் வந்துட்டு நான் பேசிட்டுருக்கேன், பார்த்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணலாம். டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. மார்னிங் 10 o'clockலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்களா வீடியோ பண்ண போகிறீங்களா, வீடியோ தானே அப்படி இப்படின்னு, யூடியூப் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சு. பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி தான் ஆகணும். நான் என்னுடைய லைஃப் நடக்கிறது ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு மெமரியாக இருக்குது.
அதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யார் என்ன நினச்சாலும், அதாவது அங்கே எப்படி சொல்கிறது, நெய்பர்ஸு பக்கத்தில் எப்படி என்ன சொல்கிறதுனே புரியலை, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண பிறகு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய ஸ்டோரியே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து விலாக் பார்க்கலாம். இப்போ வந்து நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கா போட்டு வந்து நம்ம வந்து இப்போ குளிச்சுட்டு வெளியே வர சொல்லவே குட்டி போய் எழுந்துட்டார். அதனால் வந்து தூக்கம் வருது மம்மி அப்படின்னு சொன்னால், அதனால் மறுபடியும் ஆடிட்டு இருக்கேன். இப்போ நான் தூங்குறேன்னா பார்ப்பேன், நான் எழுப்பி அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். டைம் வந்து 11 o'clock ஆகுது. இன்னும் 1 hour வந்து எப்படின்னா அப்படி இப்படி பேசிக்கிட்டே குட்டி பையன்கிட்டே இல்லைன்னா தூங்க வைக்கிறதுல அப்படியே போயிடும். வெளியே நல்லா வெயில் காயுது. இவன் தூங்க வச்சுட்டு போய் நல்லா சீக்கா வந்து தட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து க்ரோத் இருக்கும். ரொம்ப பொடுசாக தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இருந்தாலுமே நல்லா தட்டினா தான் அந்த சீக்காய் தான் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஹேருக்கு வந்து எவ்வளோ ஷைனிங்கும் கொடுக்கும், க்ரோத்தும் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது வந்து இவரை தூங்க வச்சுட்டு நான் வெளியே போய் ஹேர்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். லன்ச் என்ன சாப்பிட்றேன்னு அப்படியே பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையன் தூங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஹேர் தட்டிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே தொட்டாவே அவ்வளோ ஈரமாக இருக்குது. சும்மா அப்படியே கிளிப்பு போட்டிருக்கேன் பின்னாடி. இது ஒரு பக்கம் அப்படியே ஆறட்டும். 11:20 ஆகுது இப்போ டைமு. கொஞ்ச நேரம் எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணி பேசணும். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால அவங்க போயிருக்காங்க, குட்டி பொண்ணும் போயிருக்காங்க. என்னாச்சு, முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து என் சிஸ்டர்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசுவேன். அப்படியே டைம் போயிடும். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்ணும். இப்போவே பசிக்குது, கண்ட்ரோல் பண்ணுறேன். அந்த மார்னிங் இல்லாமல் லஞ்ச் இல்லாமல் நடுவில் சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போ போய் நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வாமா, அதுக்கப்புறமா லஞ்சில் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் தான் அண்டு ரைத்தா, அவ்வளோதான், சிம்பிள். வெஜிடபிள் நிறைய போட்டிருக்கேன். பீன்ஸு, கேரட், அப்புறம் ஏதோ போட்டுனே ஏதோ வெஜிடபிள் போட்டிருக்கேன். நல்லா போட்டு நல்லா சூடாக இருக்குது. நெய்யில் ஊற்றி செஞ்சுருக்கேன், நல்லாவே இருக்கும். அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிறைய தயிர் ஊற்றி சாப்பிட்ருவேன். வெயிட் ஃபீலிங்காக ஒரு சொம்பு வந்து மோர் குடிக்க போகிறேன். இதுதான் பிளான். அதுக்குள்ளே தலை ஆற வச்சிடலாம். சீக்கிரம் போடுறதுனால நல்லா ஷைனிங் கொடுக்கும். நான் நல்லா காஞ்ச பிறகு என்னுடைய ஹேர் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. தூங்கிட்டு இருக்காரு தம்பி, எழுந்து போகிறாரு. நான் பார்த்தீங்கன்னா இது தட்டில் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக ரைத்தா வச்சுருக்கேன். இதை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நான் வந்து மோர் குடிக்கலான்ட்டு இருக்கேன். தலை இன்னும் ஈரமாக தான் இருக்குது. பார்க்கலாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது சொல்லலாம். இன்னும் பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போதான். கால் பண்ணி கேட்டிருந்தேன். முடிச்சுட்டு வரட்டும், என்னென்ன பண்ண சொல்லிட்டு அவங்கள வச்சு நான் வந்து உங்களுக்கு வ்ளாகில் காட்டுறேன். இப்போ போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். குட்டி பையன் தூங்கிட்டுருக்காங்க, அதனால தான். நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டேன், டபுள் ஆம்லேட். இது வந்து ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கிறேன். நான் மறந்துட்டேன். சரி போய் எடுத்துகிட்டு வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாப்பிட்டு பேசுகிறேன். ரொம்ப பசியாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். நிறையா முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? ஸ்போர்ட்ஸ் டே சூப்பராக போச்சா? கொடுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா லஞ்சு? சரி, ஷூ கேட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. குட்டி பையா வா, உள்ள போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாப்பாலாம் வந்துட்டாங்க. இப்போ லஞ்ச் கொடுக்க போகிறேன். இவருக்கு வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். காரம் பெப்பர் லைட்டாக கம்மியாக பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்ச் முடிச்சிட்டேன். நைட்டு வந்து சிம்பிளாக எது எனக்கு ஈஸியோ அதை ட்ரை பண்ணி சாப்பிட்ருவேன். இப்போ வந்து நான் தண்ணி குடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டே அப்படியே போயிடும். பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுனா எனக்கு டே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். துணி நல்லா காஞ்சிட்ருக்கு, அந்த ஒர்க்கெலாம் கொஞ்சம் இருக்குது, மடிச்சு வைக்கிறது அந்த மாதிரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை.